இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக பட்டாணி பன்னீர் பொரியல் இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பச்சை பட்டாணி, பன்னீர், உருளைக்கிழங்கு, நெய், இஞ்சி, கரம் மசாலா, தக்காளி, தயிர், கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய், கறிவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும் மார்க்கெட்ல. இந்த பச்சை பட்டாணி நம்ம வாங்கி இந்த மாதிரி உரிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன் நானு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கடுகு, உளுத்தம்பருப்பு அது போட்டிருக்கேன். கடுகு நல்லா இப்போ திருமறியாச்சு. இதுல இஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை. இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதை போடுறேன். கொஞ்சம் வதக்கிக்கணும் இந்த இதுலயே, எண்ணெயிலேயே. இதுலயே பச்சை பட்டாணி இதையும் நான் அதுலயே போடுறேன். அதுவும் நல்லா கொஞ்சம் இதை வதக்கணும். இதுலயே தக்காளி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா நல்ல கலர் எல்லாம் மாறி உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த கலரு. இந்த எண்ணெயிலேயே இந்த பன்னீரை போட்டு நல்லா நம்ம வதக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இதுல இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, உருளைக்கிழங்கு அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்ப நீங்க இதுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இதுல இப்போ கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தயிரை விட்டுட்டு நல்லா இதுல இந்த மாதிரி கலக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுல கொஞ்சம் நெய், எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தக்காளி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாம் சேர்ந்து கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இதுல முழுசா அந்த உருளைக்கிழங்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு சமைக்கும் போது. இது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் விடணும். என்னன்னா இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு செய்யும் போது. பாருங்க நல்லா இந்த எண்ணெயோடும் நெய்யோடையும் நல்லா கம கம்மன் வாசனை அடிக்குது. இதை நீங்க வந்து சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுக்கு வேணா தொட்டு சாப்பிடலாம். அதே நேரத்தில் வெறுமை சாதத்துல போட்டு பட்டாணி கலந்த அந்த சாதத்தையும் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதுல பன்னீர்லாம் போட்டுக்கனால ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நல்லா இப்ப பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன் நானு. மேல அலங்கரிக்க கொஞ்சம் பன்னீர். சுட சுட மணமணக்க உங்களுக்காக பட்டாணி பன்னீர் பொரியல் தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அதுல கருவேப்பிலை போட்டு நல்லா திருமாறின உடனே முதல்ல நம்ம வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்குங்க. அதுலயே பட்டாணியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறம் அதுல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சது அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு தயிர் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அது கொதிக்கணும். கொஞ்சம் லேசா அதுல பட்டாணியோட நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு உப்பு, நெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு அந்த நெய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு மேல அலங்கரிக்கா கொஞ்சம் பன்னீர் வச்சுட்டீங்கன்னா சுட சுட சுவையான பட்டாணி பன்னீர் பொரியல் உங்களுக்காக தயாராயிடுச்சு. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு.